கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு. உள்ள என்னது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பு போர்டு, அப்புறம் அந்த MP3 போர்டு, அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் நாபு, ஃபேனு, 4440 ஐசி போர்டு, அது இதுன்ட்டு நிறைய பார்த்தீங்கன்னா அனுப்பி விட்டுருந்தாங்க. இந்த கொரியர் யார்கிட்ட இருந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ டெக்னீஷியன்ட்ட இருந்து வந்திருக்கு. இவர் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டு தான். நான் தான் கேட்டேன் ப்ரோ இந்த மாதிரி பழைய ஆம்பிளிஃபையர் போர்டு ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஆமா ப்ரோ கொஞ்சோண்டு கிடக்கு, நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன், நான் உங்களுக்கு வேணுமா கொரியர் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிட்டு ரொம்பவே ஹாப்பி. ஸோ ப்ரோவும் பார்த்தீங்கன்னா ரேடியோலாம் செஞ்சு கொடுக்குறாங்களாமா. உங்களுக்கு யாருக்காவது ரேடியோ செய்யணும்னா அந்த ப்ரோ நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல ஓவனா டெஸ்ட் பண்ணி சரி பண்ணி எடுத்து நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நம்மளோட பழைய டேபிள் பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டு அதனால சரி பண்ண கொடுத்துருக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே தான் இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைனா இன்னொரு டேபிள் இருக்குல்ல அதில் வந்து ஒர்க் பண்ணுவேன். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நம்ம டேபிள் வந்தோடனே நம்ம அதுக்கு பதில் ஆம்பிளிஃபையர்லாம் செஞ்சு வீடியோ போடலாம். ஏன்னா அதில் வச்சு செஞ்சால் தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், வீடியோ எடுக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடி போர்டு, சின்ன பவர் ஆம்பு போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ போட்டுட்டு இருப்பேன். மறக்காம பாருங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ப்ரோ இந்த மாதிரி பழைய போர்டெலாம் நிறைய வாங்கி என்ன ப்ரோ செய்வியா இதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கிடையாது. அதாவது ஒரு சேனல் ஒர்க்கிங் இன்னொரு சேனல் ஒர்க்கிங் கிடையாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லா ஐசியும் சேர்த்து எப்படியாவது ஒரு ஸ்டீரியோ ஆக்கி எதாவது பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ஞ்சிட்டே இருப்பேன். சப்போஸ் எப்படியாவது சரியாயிட்டு நினைக்கலாம் இதை வச்சு தான் நான் ஆம்பிளிஃபையர்லாம் செஞ்சு வீடியோ போடுறது. ஏதாவது ஒரு சில காம்பவுண்ட்ஸ் போயிருக்கும், அதை மாற்றி எடுத்து போட்டு ஆன் பண்ண பார்ப்பேன். அதுவும் ஆன் பண்ணாட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த போர்டெலாம் வச்சிருப்பேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்களா, அதனால தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.